ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பீச்சில் தாங்க இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பேர் என்னங்களா? பீச்சு மெரினா பட்ராகம் பீச். இதுக்கு இப்போ இந்த கான்செப்ட் பீச்சில் உட்காந்து பேசணும்ல, அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? இப்போ நம்ம வந்து இன்னும் பேரே வைக்கல, சரியா? இப்போ என்ன பேர் வைக்கலான்னு ஆளுக்கு ஒரு சஜெக்ஷன் நீ சொல்லுப்பா. என்ன பேர் வைக்கலாம்? என் பேர் வைக்கலானே. டேய், நான் கேட்கறது இப்போ ஒரு சேனல்ல வீடியோ டைட்டில் வைப்போம்ல, அதுக்கு கேட்குறேன். அதுக்கு உன் பேர் வச்சா நல்லாவா இருக்கும்? உன் பேர் என்ன? வசந்த். வசந்த்னு வச்சா நல்லா இருக்குமா? வசந்த் பேச்சு நல்லா இருக்குமா? நீங்க சொல்லுங்க, ஏதாவது பேரு. கடலில் பீச்சில் பீச்சில் கடல். 90 கிட்ஸா ப்ரோ? 2K ப்ரோ. ரைட்டு. நீங்க சொல்லுங்க, என்ன பேர் வைக்கலாம்? அதாவது என்ன சொல்ல வருதுன்னு எனக்கே தெரியல. நான் பேர் கேட்டேன் அப்படின்னா ப்ரோ இந்த பேர் வைக்கலாம், இல்ல அந்த ப்ரோ அந்த பேர் தேவையில்ல அப்படி இல்ல உண்மையா வீடியோ தான், அது பிரச்சனை இல்ல. வீடியோ கண்டா பண்றோம். சரி, இப்ப நேம் வந்து நம்மளே சூஸ் பண்ணிப்போம். நேம் வந்து பாத்தீங்கன்னா பீச்சில் அரட்டை. என்னடா நீங்க பண்ணுங்க. இல்ல பீச்சில் அரட்டை வேற மாத்தோம். அரட்டை கடலில் இரவு அரட்டை. நான் வேணா எந்திரிச்சு போயிட்டா இல்லை பேருக்கே வீடியோ பார்க்குற கண்டிப்பாக கடுப்பேறும். சரி, இப்போ வந்து பேர் வந்து இல்லைடா, பேர் இப்போ இன்னைக்கு வைக்க போகிறது இல்லை. வாரம் சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். பீச்சில் அரட்டை. பீச்சில் அரட்டை ரைட்டா? மெரினா பீச் அரட்டை ரைட்டா? மெரினா பீச் ஓகே. மெரினா பீச் அரட்டை பேர் எல்லாத்துக்கும் ஓகேவா? பேர் எல்லாம் ஓகேவா? மெரினா பீச் அரட்டை ஓகே. இப்போ வீடியோ ஆரம்பிக்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் அரட்டை. ரைட்டா? இதுல என்ன அரட்டை அப்படின்னா, இன்னைய கான்செப்ட் வாரம் ஒரு கான்செப்ட் வச்சு பேசுவோம் அரட்டையில. இந்த வாரம் மெரினா பீச் அரட்டையில என்ன கான்செப்ட் பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா, பேசுறதா கான்செப்டே. அது கான்செப்ட் எல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் இப்படி பார்க்க நினைக்காத. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று எடுத்தேன். மைக்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி சார்ஜ் இறங்கி போச்சு, கேம் ஆகி போச்சு. ஐயோ, செல்போன் காணாமா? நான் வச்சிருக்கேன் ப்ரோ மடியில. ஐயோ ஏன் ப்ரோ வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது இரு ப்ரோ. சரி ஓகே. இப்போ என்னன்னா ரைட் பேசுவோம். இருடா அடி, என்னடா நான் பார்க்க ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கடா, ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன், விட்டுருக்கேன் என்ன. ரைட் ஓகே. மெரினா பீச்சில் அரட்டை இதோட இருடா. ஓகே 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 ஓகே. ஒன்றும் இல்லை, டேய் நான் பேசுறேன்டா. வேலை டேய் வீடியோவே ஆரம்பிக்கலடா. நீங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பேசுங்கடா. டைலாக் நல்லா இருக்கு. மெரினா பீச்சில் அரட்டை போக வரும் உங்களுக்கும் கொரட்டை. இல்ல எனக்கு தேவைதான்டா, எனக்கு தேவைதான். உங்களை வந்து கூட்டிட்டு வந்து பீச்சில் உட்கார வச்சு பேச வைக்கிறேன்ல, எனக்கு இது தேவைதான். இல்ல எனக்கு தேவைதான் இதெல்லாம். நீங்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு சொல்றதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நான் இன்ட்ரோ சொல்லிக்கிறேன்டா, அப்புறம் பேசுங்க சரியா? மெரினா பீச்சில் அரட்டை இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். கைத்தட்டு ஓகே. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வாரம் வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து நம்ம மெரினா பீச் வந்து ஏதாவது ஒரு டாபிக் பேச போறோம். அந்த டாபிக் இந்த வாரம் என்ன டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சென்னைக்கு வந்து அனுபவம். இப்போ யாருமே இங்கே கிடையாது, எல்லாம் வெளியூர்ல இருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ வந்து இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட சென்னை வந்து அனுபவம் என்ன. ஏன்னா ஊர்ல இருந்து போகும்போது சொல்லியிருப்பாங்க, சென்னை போய் அவங்களாம் வந்து மெட்ராஸ்ல இருக்காண்டா. எங்க அம்மாட்ட கேட்பாங்க, எங்கப்பா இருக்க, அவங்க பையன் எங்கங்க இருக்கான், அவன் மெட்ராஸ்ல வேலை பார்க்குறான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க என்ன நிலைமைன்னு சொல்லி அவனுக்கு தான் தெரியும். ஸோ ஒரு ஆள்கிட்ட கேட்போம், என்னன்னா நம்ம நண்பர் தான் அவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ஐடியில். ஸோ அவர்கிட்ட கேட்போம். ஐடிலாம் கிடையாது ப்ரோ, டெலிவரி பாய் வேலை பார்க்குறாரு. அது தப்பான வேலைலாம் நான் சொல்லலை, நல்ல வேலை தான். பட் இவர் அவர் அப்படிதான், அது என் வீடியோ தான் பார்த்துட்டு வந்திருக்காப்புல. 40,000 ரூபா சம்பாதிக்கலாம்னு சொல்லி வந்திருக்காப்புல. ஸோ அது ஒரு பிரச்சனை இல்லை, சம்பாதிச்சு தான் இருக்காரு, உங்களுக்கு தெரிய வேணாம். சரி ஓகே, நண்பர்கிட்ட கேட்போம். ப்ரோ சென்னை அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்க சென்னை வந்தா கல்யாணம் பண்ணீங்களா? எப்படி சென்னை வந்தீங்க? இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? அதை பத்தி சொல்லுங்க. உங்க பேர்லாம் இன்ட்ரோ சொல்லி சொல்லுங்க ப்ரோ. பேசுங்க ப்ரோ. என் பேர் பார்த்தீங்கன்னா முருகன் ப்ரோ. நான் வந்து சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2017 வந்தேன். நான் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் ஸ்டோர்னு ஒரு மளிகை கடை இருக்குல்ல, மளிகை கடை பாத்திர கடை எல்லாமே சேர்ந்து அந்த கடையில் வந்து கீழே வேலை பார்த்தேன் ப்ரோ. வந்து ஓகே ப்ரோ. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரிய சம்பவம் ஆகி போச்சு. என்னாச்சுன்னா, நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வாழை பார்த்தது பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாத்திர கடை தான். அந்த கஸ்டமர் வந்து இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அப்போ வந்து தெரியும், என்னை ஞாபகம் இருக்கும் கண்டிப்பாக, ஓகேவா? ஆனால் கஸ்டமர் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு தூக்கு வந்து மேலேருந்து வாளி எடுக்க சொன்னாங்க, ஓகேவா? நான் கீழே வேலை பார்த்துருந்து பாத்திர கடை, மேலே வந்து தூக்கு தொங்கிட்டு இருக்குது. அந்த தூக்கை பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து எடுக்க சொன்னாங்க.
அந்த தூக்குவாளி இந்த தூக்குவாளி அப்படி இப்படின்னாங்க. கழுத்துல போற தூக்கா ப்ரோ? அந்த தூக்குவாளி அது இல்ல அப்படி என்ன தூக்கு தூக்கு தான் சொல்றீங்க? அது இல்ல ப்ரோ, தூக்குவாளி ப்ரோ, தூக்குவாளி ப்ரோ. ஐ மீன் அதாவது குண்டா தூக்குவாளி அது ப்ரோ. ஓகேவா? குண்டாலாம் தூக்குவாளி ப்ரோ, கம்மியா இருக்கு. தூக்குவாளி. அந்த தூக்குவாளி எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு 5 தூக்குவாளி 6 தூக்குவாளி எடுக்கிறப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கோம்ல. மைக் அங்க இருக்கு, பேக் கேமரா அங்க இருக்கு, யாருமே வீடியோ எடுக்க இல்ல. ஒருவேளை வீடியோ கட் ஆயிடுச்சு எப்படி இருக்கும்? இல்ல இல்ல ஒரு சப்ரோ கோச்சிக்காம ஒரு தடவை மட்டும் பாத்துட்டு வரியா ப்ளீஸ்? ஓடுதா வீடியோ? ஓடுதா? அண்ணா ரொம்ப நன்றிண்ணா. அண்ணா வீடியோ ரெக்கார்ட்ல இருக்கா அப்படின்னா? ரெக்கார்ட் ஓகே. ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ணே சொல்லிட்டாப்ல. சரி நீங்க சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமர் ஒவ்வொரு தூக்குவாளியா வந்து மேல இருந்து எடுக்க சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு அந்த பாத்திர கடையில் வேலை பார்த்த அனுபவம் எதுவுமே கிடையாது. அவங்க பாத்தீங்கன்னா சீனியர் பாத்தீங்கன்னா போயிட்டாங்க. ப்ரோ இரு ப்ரோ, நான் வந்து என்ன நீ அவனுக்கு அந்த மாதிரிலாம் பேசல ப்ரோ, டீசெண்டா தான் பேசினாங்க. எல்லாம் இங்கிலீஷ்லயே தான் ஃபுல்லா கிளி கிழிச்சாங்க. ஏன் வசந்த் பள்ளத்தூர் அதான் லைட்டா ஆஃப் பண்ணு. சொல்ல வசந்த் பள்ளத்தூரா? சரி ஓகே நெக்ஸ்ட். ஓகே முடிஞ்சிச்சு ப்ரோ. சத்தியமா தப்பா இருக்காதா? நான் எதுவுமே கட் பண்ண மாட்டேன், அப்படியே போடுவேன் ஜாலியா. சரியா? உனக்கு 2 பேர் கலாச்சாரம் பாத்துங்க. ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு லெஜெண்டா பேச போகிறோம். அவர் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பேங்க்கில் ஜாயின் பண்ணி நல்ல ஒரு சேலரியில் இருக்க ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாமல் பெண்களின் கனவு கண்ணன். அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட வந்து நம்ம கேட்க போகிறோம். நம்மளுடைய யாரை சொல்ல போகிறோம் சொல்லுங்கள், எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க யாரு? அவர் காய் நீங்கள் தான் சொல்லுங்கள். நீங்கள் வந்து சென்னையோட அங்கே அனுபவத்தை சொல்லுங்கள். சென்னையில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, வேலைலாம் என்ன வேலை பார்க்குறீங்க, சென்னை வந்து வேலை பார்க்கலாம். அண்ணன் ரூமு வந்து 1 மாசம் ஆச்சு. வந்ததுல இருந்து ஒரு கஷ்டமும் இல்ல ப்ரோ. இவங்க ட்ரெஸ் துவைப்பேன், 3 வேளை ஃப்ரீ சாப்பாடு, இன்னும் வேலைக்கு சேரல, தின்னுட்டு தூக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. இவங்க ட்ரெஸ் தான் ப்ரோ. இவங்க வேலைக்கு போயிட்டு வந்து நீ வெட்டியா தானே இருக்குன்னு துவைக்க சொல்லுவாங்க. கொத்தடிமையா இருக்கு. வேற என்ன ப்ரோ பண்றது? 3 வேளை சோத்துக்கு கொத்தடிமையா வச்சிருக்கேன். சோறு போறாங்க, தங்க இடம் இருக்கு, ஜாலியா நான் பாட்டு இருப்பேன். காசு கொடுத்துருவாங்க, காசு கொடுப்பாங்க, நெட் இருக்கு. சரி நீ வேலைக்கு போகணும் உழைக்கணும் அதெல்லாம் போகும் ப்ரோ. இப்பதான் ப்ரோ வந்திருக்கோம், 1 மாசம் தான் ஆகுது. இனிமே தான் போகணும், பாத்துட்டு இருக்காங்க. பாப்போம். டீ சாப்பிடுவோமா? நீ கேட்கறது பதில் சொல்லியா? சரி ஓகே. நீங்க வந்து சென்னையில வந்து என்ன வேலை பார்க்க போறீங்க? உங்களுக்கு வந்து சேலரி எல்லாம் எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க? இன்னும் ஃபியூச்சர்ல இன்னும் நம்ம மெரினா பீச் அரட்டைகள்ல வந்து இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க என்ன ஒரு 10 தெரிஞ்சு ஒரு 6 மாசம் 7 மாசம் கழிச்சு வந்து நீங்க ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்கறதாவோ என்னன்னு எப்படி வருவீங்க அதை மட்டும் சொல்லுங்க. தெரியல ப்ரோ, இப்பதான் வந்திருக்கோம் சென்னைக்கு. இனிமேதான் தெரியும். என்ன இருப்பீங்களா ஓடிடுவீங்களா ப்ரோ? இருக்கணும் ப்ரோ. இருப்பீங்களா? அங்க இருந்து ஓடிதான் வந்து இங்க இருக்கோம். இங்க இருந்து ஓடனோம்னா நான் வந்து புலம்ப ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, அவன் வந்துட்டு இன்னும் ஒரு மாசம் கூட இருக்க மாட்டான். அந்த மாதிரி வந்துட்டு பண்ணிடுறேன். அந்த மாதிரி என்னோட கஷ்டத்தை வந்து ஷேர் பண்ணனா அவன் வந்து கண்டிப்பா இருக்க மாட்டான். இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சென்னை வந்து விட்டு ஓனதா. நானே நித்யா இப்போ சென்னை ஸ்டார்டிங்ல வந்தேன். காலேஜ் படிச்சு முடிச்சோடனே சென்னைனா பெரிய ஊர் அப்படின்னு வீட்டுக்கு வந்துடுறது. ரூமுக்கு எடுத்து பசங்க சேர்ந்து வந்துட்டேன். வீட்டு ஒரு 5000 ரூபாய் காசு கொடுத்து வந்தாங்க, எடுத்துட்டு வந்துட்டேன். வந்துட்டு பார்த்தா வந்த புதுசுல உணர்ச்சி வசப்பட்டுட்டு வேலை முடிஞ்சு சாயங்காலம் டைம் போய் வெங்காயம்லாம் வெட்ட போயிருக்கேன். காசு சம்பாதிக்கணும் மோட்டிவேஷனு. பார்த்தா 1 மாசம் கூட ஓடிட்டேன் ஊருக்கு. இங்கெல்லாம் பொழைக்க முடியாது. ஆனால் வீட்டில் இருக்கும்போது கேட்பாங்க, தம்பி எங்க பையன் என்னப்பா வேலை பார்க்குறேன்? மெட்ராஸ்ல வேலை பார்க்குறான். என்ன வேலை? மெட்ராஸ்ல வேலை அப்படின்ற மாதிரி பில்டப்லாம் கொடுத்த காலம்லாம் இருக்கு. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்துட்டு உடனே ஓடனே தான். இப்பயும் இடையில ஓடிட்டேன், இப்போ திருப்பி தான் வந்திருக்கேன். அதனால தான் சொல்றேன். இந்த ஒரு சொன்னார்ல அதுக்காண்டி சொன்னேன். இப்போ வந்து முக்கியமான ஆள் அவர் தான் நம்மளுடைய ஹெட். ரைட்டா? ஒரு மெயின் தூண்னே சொல்லலாம். அவர் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லட்சாதிபதி, கோடீஸ்வரன் சொல்லலாம். ஏன்னா சொந்தமாக வீடெல்லாம் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு தன்னோட இதுதான் முக்கியம்னு வந்து நமக்காக இங்க உட்காந்துருக்காரு. அவருக்கு வந்து எப்படின்னா ஒரு மிகப்பெரிய நகைச்சுவையாளர் ஆள் அவர். அந்த சத்தியமா சொல்லணும். அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா ஓவர் கான்ஃபிடென்டான ஆளு. அதுவும் இல்லாம பேங்க்ல ஒர்க் பண்றாரு. அந்த பேங்க்லயே டாப்பரான ஒரு ஆள் தான். யாருன்னா நம்மளுடைய நித்யா. நீங்க சொல்லுங்க நித்யா, உங்களுடைய சென்னை அனுபவத்தை பத்தி. அது எப்படி நான் சொல்றதுன்னா, எப்படி ஆரம்பிக்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பேட்டி இது இல்லடா. சரி, எப்படி என்னன்னா, அதாவது நான் என்ன சொல்ல வர்றதுன்னா, சென்னையில இருந்து நம்ம ஜேஜே காலேஜ்ல படிச்சேன். ஜேஜே காலேஜில் வந்து புதுக்கோட்டையில் படித்தேன். படிச்சுட்டு என்ன எப்படின்னு தெரியாமல் இருந்தேன்.
சரி அண்ணன் சொன்னாங்க இந்த மாதிரி வாடா சென்னைக்கு வா, உனக்கு வேலை பார்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. தெரியுது தானே, தெரியுது, பார்த்து வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்தேன். வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு 6000 தான் சேல்ரி. வந்துட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்படியே என்ன எப்படி நம்மளோட ப்ரொஃபைல் என்ன தான், எப்படி வேலை பார்க்க போகிறோன்னே தெரியல எனக்கு. எப்படி வேலை பார்க்க போகிறோம், எப்படி நம்ம ஃப்யூச்சரில் ஓரளவு வரப்போகிறோம் அப்படின்னு தெரியல. சரி நானும் அப்படியே இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஒரு டிஎஸ்ஏல போயிட்டு ஒர்க் பண்ணேன். வேலை பார்த்தேன், 6000 தான் சேல்ரி. சேல்ரி அங்கே போய் பார்த்தோம்னா அது ஒரு மாதிரி இதுவாக இருக்குங்க. அங்க பார்த்து பேசுற நீ என்ன மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? அது கவர் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துட்டு லைட்டாக சொன்னால் போகும்ல. அது ரொம்ப ஓகே, இப்போ எவ்வளோ சேலரி வாங்கலாம் சொல்லி? சேல்ரி வந்து இப்போ ஓரளவு வாங்கிட்டு தானே இருக்கேன். ஓரளவுனா 20,000 வாங்கிட்டு இருக்கேன். என்ன ப்ரோ? ப்ரோ அவ்வளோதான்டா. உங்களோட சாதாரண டிப்ஸுக்காக சொல்லாதீங்க. டீ செலவு காசெல்லாம் கேட்கல ப்ரோ. டீ செலவு சம்பளம் எவ்வளோ ப்ரோ இப்போ? என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க? ப்ரோ சேலரி நெட் மந்த் சேலரி எவ்வளோ? சேல்ரி வந்து 30,000 ப்ரோ, 35. அது போக கிம்பளம் 20,000 ரூபாயா? அது இன்சென்டிவ், அது ஓரளவு வரும் ப்ரோ. இன்சென்டிவ்லாம் சேர்த்து தான் ப்ரோ. ஒரு மந்த் வரும், 1 மந்த் வராது ப்ரோ. ஏதோ இப்போ ஓரளவு ஸ்டெடியாக போயிட்டு இருக்கேன். ஓரளவு போயிட்டு இருக்கு. அடுத்து இன்னமும் இதையோட நிப்பாட்டாம இன்னும் கொஞ்சம் இது பண்ணிட்டு என்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு ப்ரோ. ஒரு உண்மை சொல்லு, எனக்கு வாடகைலாம் சென்னையில சொந்த வீடு இருக்கு தானே உனக்கு? ஆமா ஆமா ப்ரோ. அதனால உனக்கு வாடகை பிரச்சனை இல்லை. வாடகை பிரச்சனை இல்லை ப்ரோ. இருந்தாலும் எல்லாமே கமிட்மெண்ட் கரெக்டாக அந்த 35,000 கரெக்டாக அதோட இது இருக்கு ப்ரோ. சரி, எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் உனக்கு நான் கேட்டுக்கிறேன், சரியா? தம்பி வந்து கொத்தடிமை வேலை வாங்காதீங்க. ட்ரெஸ் எவ்வளோ மடம் சொல்கிறான், என்ன இந்த ட்ரெஸ் எல்லாம் துவைப்பேன். யாரும் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கா, நல்லா நாலேஜபிளான பையன், நல்லா இந்த பையன் உண்மையாக டேலண்டான பையங்க. என்ன ரீசன்னா, நான் வந்து பார்த்தேன், நான் வந்து கோயம்பேடுல வீடியோ எடுத்தேன். நீங்கள் வீடியோ கூட எடுத்து பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த கோயம்பேடு வீடியோ. நம்ம நபர் வந்து பார்த்தீங்கன்னா கேவனா, அண்ணே நீங்கள் இந்த வீடியோ மட்டும் எடுக்கானே, எப்படி வெளியே அவுட் புட்டேஜ் மட்டும் எடுத்துருவானே அப்படின்னா. இது வந்து வீடியோ எடுக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த விஷயம். இந்த பையன் எனக்கு எப்படி தெரியும் தெரியல, ஆனால் ஒரு சில விஷயம் நாலேஜபிளாக. நான் காலைல பார்க்கும்போது உன்னோட பார்வை சின்ன பையன் லாட்டு பையன் நினச்சேன். ஆனால் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நாலேஜபிளாக இருக்கான் பையன் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு இல்லை. கலாய்க்கலடா, இல்லடா நான் உனக்கோசம் சொன்னேன்டா உண்மையாவே. இல்லை நீ சொன்ன கொத்தடி மேலே பார்க்குறேன் ட்ரெஸ் துவைக்கிறேன்னு, இல்லை அந்த அளவுக்கு நீ இல்லை. ஃபன் ஃபேக்ட் இல்லை, உண்மைதான். அது காலை நான் பார்த்து நீ துவைச்சத சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு அங்கேயே வேற தேவையில்லாம வீடியோல வேற சொல்லிட்டானே, இவனை என்ன சொல்லலாம்? இல்ல நாளைக்கு நைஸா போயிட்டு